ஹாய் ஹலோ கைஸ். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் ராக்ஸின் இல்லைன்னா வந்து கிறிஸ்டல் 2ங்கிற மிசைலை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். என்னடா புதுசாக ஒரு மிசைல் பேரை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க கைஸ். இது வந்து இஸ்ரேலோட மிசைல் தான் கைஸ். அதனால் வந்து நீங்கள் முன்னாடி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி வந்து இந்தியா வந்து என்னென்ன மிசைல்ஸ் யூஸ் பண்ணுது, என்னென்ன டெவலப்மெண்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு A2G டிஃபென்ஸ் தமிழ். ஏப்ரல் 23 வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் வந்து இந்தியா விமானப்படை வந்து ஒரு ஏவுகணையை வந்து விமானத்திலிருந்து வெற்றிகரமாக சோதிச்சிருக்காங்க. அந்த ஏவுகணையோட பேர் என்னன்னா வந்து ராக் இல்லைன்னா வந்து கிறிஸ்டல் 2. அந்த ஏவுகணை வந்து என்ன ஏவுகணைனா ராக்ஸ் இல்லைன்னா கிறிஸ்டல் 2. இது வந்து இஸ்ரேலோட தயாரிப்பு. இந்த ஏவுகணை வந்து 250 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வந்து இதோட தாக்குதல் வரம்பு இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. கிறிஸ்டல் ஏவுகணை வந்து IAFக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் கைஸ். அது ஏன்னு வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து இந்த ஏவுகணையை வந்து எடுத்துகிட்டு போச்சுன்னா வந்து நம்ம எதிரியோட வான் பாதுகாப்பு அமைப்புக்குள்ளே போகாமையே இதை லான்ச் பண்ண முடியும். அப்படி பாதுகாப்பு அமைப்புக்குள்ளே போகாமையே நம்ம லான்ச் பண்ணோம்னா நம்ம வந்து இப்போ நம்ம ஃபைட்டர் ஜெட்ஸுக்கும் எந்த ஒரு அசம்பாவமும் வரப்போகிறதில்ல. ஏன்னா வந்து நம்ம உள்ளேயே போக போகிறதில்ல. நம்ம பார்டர்லேயே வந்து நம்ம லான்ச் பண்ணிட்டு கைஸ் நம்ம திரும்பி வந்துடலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கைஸ். இந்த ஏவுகணை இந்தியா வந்து இஸ்ரேல் கிட்ட இருந்து டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் மூலமா வந்து இந்த ஏவுகணைகளை வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 யூனிட் ஏவுகணைகளை வந்து தயாரிக்க திட்டம் போட்டிருக்காங்க. இப்போ கைஸ் இதோட முக்கிய அம்சம் என்னன்னா வந்து இதுக்கு வந்து GPS கைடட் தேவையில்லை. என்னடா சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கைஸ், இதுக்கு வந்து GPS கைடட் தேவையில்லை. நம்ம இதால் நிறையா பாதிக்கப்பட்டிருப்போம் கைஸ் GPS கைடடால். ஏன்னா வந்து நம்ம பாகிஸ்தான்களோட போரில் போகும்போது வந்து நம்மளுக்கு வந்து அமெரிக்கா வந்து GPS கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் இந்த போரில் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் கைஸ். நம்ம விமானப்படை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அதனால தான் வந்து நம்ம இப்போ GPSே நம்மளுக்கு தேவையில்லாமையும் வந்து இந்த மிசைல்ஸை வந்து நம்ம ஏவ முடியும். இந்த ஏவுகணை வந்து பாதுகாப்பு உள்ளே போய் பூமிக்கு கீழே அவங்க மறைச்சி வச்சிருக்கிற இடங்களையும் வந்து அதே நேரத்தில் பூமிக்கு மேலே இருக்கிற இலக்குகளையும் வந்து இது துல்லியமாக தாக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதோட முக்கியமான பாயிண்ட் கைஸ். அதுவும் இல்லாமல் இந்த ஏவுகணையை வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். நம்ம வந்து தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ஃபைட்டர் ஜெட்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு பாம்பர்ஸ்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைன்னா வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு போர்க்கப்பல்லாம் இருந்து யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து மாற்றிக்கலாம். இந்த ஏவுகணை வந்து எப்போ ஃபேமஸ் ஆச்சுன்னா வந்து இப்போ வந்து ஈரானோட S-300 வான் பாதுகாப்பு அமைப்பை வந்து அழிக்கிறதுக்காக வந்து இஸ்ரேல் வந்து இந்த ஏவுகணையை வந்து விமானப்படை மூலயமா வந்து இதை வந்து பயன்படுத்தினாங்க. இப்போதான் இந்த சமயத்தில் தான் கைஸ் இந்த மாதிரி ஒரு ஏவுகணை இஸ்ரேல்கிட்ட இருக்குது. இதை வந்து இவ்வளோ எஃபிஷியண்ட்டாக பயன்படுத்த முடியும். கிட்டத்தட்ட வந்து S-300 S-400லாம் வேறு லெவல் பாதுகாப்பு அமைப்புகள். எல்லாம் ரஷ்யாவோட பாதுகாப்பு அமைப்புகள் கைஸ். இது வந்து ஏற்கனவே நல்லா இருக்கும். ஏன்னா வந்து நம்பினா வந்து S-400 ஒரு 4 செட்டோ இல்லை 5 செட்டோ வாங்கி வச்சுருக்கோம். 2 நம்மக்கிட்ட இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் 2 வந்து அடுத்த வருஷம் வந்துருன்னு வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு கைஸ். ஏன்னா வந்து இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள்லாம் வந்து அவ்வளோ டெக்னாலஜியாக இருக்குது, அவ்வளோ எஃபிஷியண்ட்டாகவும் ஒர்க் ஆகுது. இதை அழிக்கிறதுக்காக வந்து இவங்க வந்து அமெரிக்கா வெப்பன்ஸ் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி இஸ்ரேலோட வெப்பன்ஸையே யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா வந்து இது நிஜமாலுமே ஒரு பக்காவான ஏவுகணை தான் கைஸ். நம்ம நம்பி வாங்கலாம். நம்ம சோதனையும் பண்ணியிருக்கோம் வெற்றிகரமாக. இந்த போரில் வந்து ஏவுகணையோட திறனை வந்து எடுத்து காட்டியிருக்கு S-300 அழிச்சு. அதுவும் இல்லாமல் வந்து நம்ம விமானப்படை மூலயமா வந்து இந்த ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனையும் செஞ்சுருக்காங்க. அதனாலலாம் வந்து நம்ம வெற்றிகரமாக சோதனை செஞ்சதாலையும் S-300 வந்து கரெக்டாக இதால் வந்து அடிக்க முடிஞ்சதாலையும் வந்து நம்ம வந்து இந்த ஏவுகணையை வந்து உள்நாட்டிலேயே தயாரிக்கலாம். அது டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் மூலியமாக தான் தயாரிக்க போகிறோம். நம்ம எவ்வளோ வேணால் தயாரிக்கலாம். இது வந்து IAFக்கு இந்திய விமானப்படைக்கு வந்து ஒரு தாக்குதல் திறனை வந்து அதிகரிக்கும். அதே நேரத்தில் இது வந்து நம்ம வான்வழி ஏவுகணை தொழில்நுட்பத்திலையும் வந்து இது மேம்படுத்துது நம்மளை. இப்போ வந்து நம்ம அப்டேட்டாக இருக்கிற மிசைல் தான் வச்சுருக்கோம். இந்த கிறிஸ்டல் ஏவுகணை வந்து இப்போ இருக்கிற அப்டேட்டோட வெர்ஷன் தான் நம்ம வச்சுருக்கோம். இன்னும் வந்து எதிர்காலத்தில் வந்து இது இன்னும் அப்டேட் ஆகலாம். இதோட ரேஞ்ச் வந்து இப்போ வந்து 250 கிலோமீட்டர் தான். இன்னும் வந்து இந்த கிலோமீட்டர் அதிகமாகலாம். இன்னும் இந்த தாக்குதல் வரம்பு வந்து அதிகமாகலாம். இன்னும் வந்து இதை அடுத்தடுத்த வெர்ஷன் வரும்போது இது இன்னும் பயங்கரமாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகே கைஸ், இந்த மாதிரி ஏவுகணைகளை வந்து இந்தியா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா?
இல்லை நம்ம உள்நாட்டிலேயே தயாராகிற ஏவுகணைகளே நம்மளுக்கு போதும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.